போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக்கின் விசாரணை அதிகாரியாக இருந்த டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஞானேஸ்வர் சிங் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவரை பதவியிலிருந்து திரும்ப பெறும் உத்தரவு தொடர்பான அண்மை செய்தி இது. ஜாஃபர் சாதிக் வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி. டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் விசாரணை அதிகாரியாக இருந்தவர், அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இது குறித்து சுப்பிரமணியன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக ஜாஃபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கில் பல நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் இவர் முக்கிய பங்காற்றி இருப்பதாக டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போதைப்பொருள் வழக்கில் இருந்து ஜாஃபர் சாதிக் ஜாமீன் பெற்றார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்தார்கள். அவருடைய வீடு தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருடைய 55 கோடி மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதலும் செய்தார்கள். அவருடைய சொத்துக்கள் முடக்கமும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியாக இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த ஞானேஸ்வர் சிங் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. அதாவது குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கில் சரியான முறையில் அவர் விசாரிக்கவில்லை, அவரை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவரை மீண்டும் திரும்ப பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநராக இருந்தவர் தான் ஞானேஸ்வர் சிங். இவர்தான் ஜாஃபர் சாதிக்குடைய விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவரை எந்த ஒரு பணியும் செய்யாமல் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவிலே தொடர்ந்து அவர் பணியாற்றி வந்தார். தற்போது அவரை அந்த பொறுப்பில் இருந்து திரும்ப பெறுவதாக, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கே திரும்ப பெறுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.